லைக்கஸ் ஆர் அண்ட் லைக்கஸ் ஆல் ஆர் வெல்கம். இந்த போன வெள்ளிக்கிழமைனா நம்ம போடுறதுக்குள்ளே அடுத்த வெள்ளிக்கிழமையாக மாறிடும். ஸோ அப்படி ஒரு வெள்ளிக்கிழமை அப்போ லால் சலாம் திரைப்படம் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த திரைப்படத்துக்கு முன்னாடி நடந்த அந்த ஆடியோ லான்ச்சில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் எங்கள் அப்பா பற்றி எதுக்கு நீங்கள் சங்கின்னு சொல்கிறீங்க, எங்கள் அப்பா சங்கி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் ரஜினி அவர்கள் எமோஷனலாக அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதெல்லாம் பேசி முடிச்சக்கப்புறமா ரஜினி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, சங்கிங்கிறது கெட்டவத்தை கிடையாது அப்படிங்கிற மாதிரினா சொல்லியிருந்தார். இப்படி அப்படின்றது எனக்கு ஒரு சின்ன கோவம் இருந்தது. அப்போ இருந்ததை நான் ரொம்ப தெளிவாக இன்னைக்கு சொல்லணும்னு நினைக்கிறது, அவர் சங்கி இல்லைங்க, ரஜினிகாந்த் சங்கி கிடையாது. ரஜினி அவர்களை சங்கின்னு சொல்றதுக்கான காரணங்களை தாண்டி ரஜினி அவர்கள் ஒரு மிகப்பெரிய நடிகர் அப்படிங்கிறத தாண்டி அவர் இங்க இருக்க மக்களுக்கு என்னென்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரஜினி அவர்கள் யாருன்னு உங்களுக்கு புரியும். இந்த வீடியோலையும் அதை பற்றி தான் பேச போகிறோம். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த வீடியோ மூலிமா ஒரு நபரை டார்கெட் பண்ணியோ அல்லது கேவலமாக பேசியோ நாங்கள் வியூஸ் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அவரோட உண்மைத்தன்மையை சொல்லி மக்களுக்கு புரிய வைக்க போகிறோம், அவ்வளோதான். ரஜினி அவர்கள் 1990களில் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகராக இருந்தார். நடிகர் அப்படிங்கிறத தாண்டி அவருக்கு அரசியல் பலம் ரொம்பவுமே அதிகமாக இருந்துச்சு. 1996களில் நடந்த அந்த எலெக்ஷன் அப்போ ரஜினி அவர்களுடைய தலையீடுனால ஒரு மிகப்பெரிய மாற்றமே தமிழ்நாட்டில் நடந்துச்சு. திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணிக்கே ஆதரவு அளித்தார். அந்த கூட்டணிக்கு ஆதரவு அளித்து அந்த கூட்டணியை ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக மாற்றினார் ரஜினி அவர்கள். இன்னும் சொல்லப்போனால் ரஜினி அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய சண்டைகள்லாம் நடந்துச்சு, அது தனி கதை. அதே மாதிரி ரஜினி அவர்கள் அந்த சண்டையை மனசில் வச்சுக்கிட்டு திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் தோக்குறதுக்கும் மிக முக்கியமான காரணமாக ரஜினி அவர்கள் இருந்தார். அப்போ இருந்த ரஜினி அவர்களுடைய அரசியல் செல்வாக்கு எந்த அளவுக்கு பெரியது அப்படிங்கிறது நான் சொன்ன உதாரணம் மூலிமா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். அது அப்போ. ஆனால் இப்போ ரஜினி அவர்களுடைய அரசியல் செல்வாக்கு அப்படிங்கிறது டம்மி தான். அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட ரஜினி அவர்கள் நான் இனிமேல் அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி யூட்டர்ன் அடித்து எஸ்கேப் ஆயிட்டாரு. 1999 அப்போ ரிலீஸ் ஆன படையப்பா திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றி அடையுது. அந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சாலும் ரஜினி அவர்கள் இனிமேல் நம்ம சினிமாவில் நடிக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கும் வந்துட்டார். அதனால் இந்த இமயமலைக்கு போகிறது, ஆன்மீக பாதையில் செல்வது, அந்த மாதிரி ஒரு முடிவுகளில் ரஜினி அவர்கள் ஈடுபட ஆரம்பிச்சார். அதில் மிக முக்கியமான ஒன்று தான் இந்த லோட்டஸ், அதாவது லைட் ஆஃப் ட்ரூத் யூனிவர்சல் ஸ்டின் அப்படிங்கிறது அந்த லோட்டஸுடைய முழு பெயர். ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த விர்ஜீனியா அந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ அங்கே ரஜினி அவர்கள் போகிறாரு. அங்கே பார்த்தோம் அப்படின்னா சச்சிதானந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை சந்திக்கிறாரு. அவர் யாருன்னு பார்த்தோம்னா இந்த லோட்டஸ் இருக்குல்ல, ஸோ அதோடைய ஃபவுண்டர் தான் அந்த சச்சிதானந்தர். அங்கே அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த யோகாசனம் கற்றுக் கொடுக்குறது, அதே மாதிரி மக்களுக்கு நல்ல கருத்துக்களை போதனை பண்ணக்கூடிய ஒரு சாமியார் தான் அவர். சாமியார்னு கூட சொல்ல முடியாது, இந்த நித்யானந்தா, பாபா ராம்தேவ், ஜக்கி வாசுதேவ் அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அவர். அவரோட ரஜினி அவர்களுக்கு பழக்கம் ஏற்படவே பாபாவை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு ரஜினி அவர்கள். அப்படி ரஜினி அவர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட அந்த விஷயத்த ஒரு படமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சச்சிதானந்தர் சொன்னதுக்கு அப்புறமா பாபா அப்படிங்கிற அந்த திரைப்படமே எடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த பாபா திரைப்படத்துடைய இன்ட்ரோ காட்சியிலேயே பாபானா யார், அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோவை இந்த திரைப்படத்துடைய இன்ட்ரோவிலே கொடுத்துருப்பாங்க. வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா சித்தர்களுக்கும் 2000 வருஷங்களுக்கு மேலாக இமயமலையில் இன்னும் இளமையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் மகாவதார் பரம்குரு பாபாஜி அவர்களுடைய பாத கமலங்களில் இத்திரைப்படத்தை சமர்ப்பிக்கிறோம். நீங்க மகாவதார் பாபாஜியா? உங்களுக்கு 2000 வருஷம் வயசு. இயேசுநாதரே உங்க கூட இமயமலையில் இருந்திருக்காங்க. ஆதிசங்கராச்சாரியருக்கு நீங்க கிரியா குண்டலினி சொல்லி கொடுத்துருக்கீங்க. கபீர்தாஸுக்கு நீங்க குரு அப்படின்னு மாமா அடிக்கடி சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா? அந்த இன்ட்ரோவில் மட்டும் இல்லை, அந்த படத்துக்குள்ளேயே நிறைய விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதில் முக்கியமாக பாபா என்பவர் 2000 வருஷங்களுக்கு மேலே வாழ்ந்தவர், கபீர்தாஸுடைய குரு, இயேசுடைய நண்பர் அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்லியிருந்தாங்க. ஸோ இது மூலியமாகவே தெரிஞ்சுக்கலாம் பாபா படத்தை எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னு.
இதெல்லாமே பாபா திரைப்படம் எடுக்கிறதுக்கான காரணம். ஆனால் பாபா திரைப்படத்துடைய ரிலீஸுக்கு முன்னாடி நிறைய கூத்து நடந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி காமெடியாக இருக்கும். காமெடின்னு சொல்கிறத விட வேடிக்கையாக இருக்கும் அப்போ நடந்த அந்த சம்பவங்கள் எல்லாம். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இந்த தன்யா பாலகிருஷ்ணன் எதுக்கு இந்த லால் சலாம் திரைப்படத்தில் நடிக்க வச்சாங்க, அவங்க தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் எதிராக பேசினவங்க அப்படிங்கிற மாதிரினா நிறையா சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம படத்தில் யாரை வேணாலும் நடிக்க வச்சுக்கலாம், யார் கேட்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி அவர்களும் ரஜினி அவர்களுடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் நினச்சிருக்கலாம். இது ஒன்றும் இப்போ நடக்கிற சம்பவம்னா கிடையாது. 2002 அப்போ பாபா திரைப்படத்துடைய ரிலீஸ் அப்பையும் இதே மாதிரி சம்பவம்னா நடந்துச்சு. அந்த திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச்சு தமிழ்நாட்டில் நடத்தலை. அப்போ வேற எங்கப்பா நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் கேட்கலாம். அந்த திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச்சை ஹைதராபாத்தில் நடத்தியிருந்தாரு. அது மட்டும் இல்லை, அந்த ஆடியோ லான்ச்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா சிரஞ்சீவி அவர்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய லெவலில் நடத்தினாங்க. அது ஹைதராபாத்தில். ஆனால் இங்கே இருக்க தமிழ் மக்களுக்கு தமிழ்நாட்டில் இந்த படத்துடைய பாடல் கேசட் எல்லாத்தையுமே நீங்கள் தேட்டரில் போய் முன்பதிவு செஞ்சு கூப்பன் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா தான் நீங்கள் அந்த திரைப்படத்துடைய கேசட்டே வாங்கி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பாபா திரைப்படத்துடைய ரிலீஸ்க்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்காதனால நீங்கள் நார்மலாக கடைகளில் போய் இந்த சிடி கேசட்டை வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு ஒன்று லேட்டாகவே விட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ரஜினி அவர்களை இங்கே இருக்க தமிழ் மக்கள் தான் வாழ வச்சாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி கண்டிஷன்லாம் போட்டு இந்த படத்துடைய கேசட் விற்கிறதுனா சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. இதை தாண்டி இன்னொரு வேடிக்கையான விஷயம் நடந்துச்சு. ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படத்துடைய ஆக்டர்ஸுடைய ஃபோட்டோ வச்சு படத்துக்கு பப்ளிசிட்டி தெரிவிக்குவாங்க. அதே மாதிரி அந்த ஆக்டருடைய ஃபோட்டோ வச்சு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை ரிலீஸ் பண்ணி அந்த ப்ராடக்டை விற்று அது மூலிமா 5 ரூபாயோ 10 ரூபாயோ உங்களுக்கு கிடைக்கும் விற்கிறவங்களுக்கு. அந்த 5 ரூபா 10 ரூபா கூட கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி பாபா திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த திரைப்படம் சம்மந்தமான பொருளையோ அந்த திரைப்படம் சம்மந்தமான ஃபோட்டோவையோ விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு தனியாக ஒரு ரூல் ஒன்று போடுறாங்க. இதில் கொடுமை என்னென்னா, இது தெரியாமல் ரஜினி ரசிகர் ஒருத்தர் பார்த்தோம்னா பாபா சிம்பிள் இருக்கும்ல, நம்ம வேற அந்த ஸ்க்ரீனில் காட்டிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு வேற காப்பிரைட்டு கொடுத்துட போகிறாங்க. அந்த சிம்பிள் இருக்கும்ல, அந்த சிம்பிள் மாதிரியே ஒரு மோதிரம் ஒன்று செஞ்சு கடையில் விற்கிறாரு அந்த நகை கடைக்காரரு. அந்த மோதிரத்தை நீங்கள் எப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி அந்த மோதிரத்துக்கு காப்பிரைட்டு கொடுத்தாங்க பாபா டீம். இந்த மாதிரி கேவலமான சம்பவங்கள்லாம் பாபா திரைப்படத்துடைய ரிலீஸுக்கு முன்னாடி நினச்சி. இதெல்லாம் தாண்டின ஒரு விஷயம் இருக்குது. ரஜினி அவர்களுடைய பாபா திரைப்படத்தை பற்றி ஒரு சில இமேஜை நான் தேடி பார்க்கும்போது எனக்கு இந்த குறிப்பிட்ட இமேஜ் கிடச்சிது. அதாவது தலைக்கு பின்னாடி பாபா அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கு பின்னாடி ஒரு ஹேர் ஸ்டைல் ஒன்று பண்ணியிருப்பாரு. ஆனால் இந்த மண்டைக்கு மட்டும் நோட்டீஸே கொடுக்கல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலை எந்த நடிகருமே செஞ்சுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா 2002 15 ஆகஸ்ட் அப்போ இந்த பாபா திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. பாபா திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா என்னடா படம் இது, சங்கி படம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரைப்படத்தை எல்லாரும் வச்சு கழுவி ஊற்றி அந்த திரைப்படத்தை ஃப்ளாப் படமாக ஆக்கிட்டாங்க. ஆனால் அந்த படத்தை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரியும். ஒரு நாத்திகன் எப்படி ஆத்திகனாக மாறுறான் அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய கதை. நாத்திகன்னா யார்? கடவுள் நம்பிக்கை இல்லாதவன். கடவுள் நம்பிக்கை உள்ளவனாக மாறுறது தான் இந்த திரைப்படத்துடைய கதையாகவே எடுத்திருப்பாங்க. சரி, இந்த கதையை கூட ஏதோ ஒரு கருமாந்திரன்னு விட்டுலாம். இந்த கதைக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ரஜினி அவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதப்ப அவர் சிகரெட் அடிப்பார், சரக்கு அடிப்பார், பாக்கெல்லாம் போடுவார். ஆனால் கடவுள் நம்பிக்கை வந்ததுக்கப்புறமா அவர் தண்ணி அடிக்க மாட்டார், சிகரெட் பிடிக்க மாட்டார், பாக்கு போட மாட்டார். அது எப்படி ஒருத்தனுக்கு கடவுள் நம்பிக்கை வந்துட்டா மட்டும் இந்த மாதிரி மாறிடுவாங்கன்னு தெரில. இதெல்லாம் கூட ஹைலைட் என்ன தெரியுமா? அந்த படத்தில் ரஜினி அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை வந்ததுக்கப்புறமா அவர் அசைவம் சாப்பிட மாட்டார். இந்த தண்ணி அசைவம் இதெல்லாம் விட்டதுக்கப்புறம் தான்ப்பா மைண்டே ரிலாக்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரஜினி அவர்கள் அந்த படத்துலேயே ஒரு டைலாக்கை சொல்லிப்பார். இன்னும் எவ்வளோ காலத்துக்கு தான் அசைவம் சாப்பிட்றவங்களானா வில்லனா போர்ட்ரே பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஒரு பக்கம் போனோம்னா நீங்கள் ஆடை கொலை பண்ணுறீங்க, கோழியை கொலை பண்ணுறீங்க, இதெல்லாம் மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கறியை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. கொடுமை. இதெல்லாம் கூட ஹைலைட் என்னன்னு தெரியுமா? இந்த படத்தில் வில்லனுடைய பெயர் ராமசாமி, ஈவேராவுடைய முழு பெயர் தான் வந்துட்டு ஈவே ராமசாமி. அதாவது பெரியார் அவர்களுடைய ஒரிஜினல் பெயர். பெரியார் அவர்களை டார்கெட் பண்ணி இந்த பெயரை வில்லனுக்கு வச்சிருப்பாங்க இந்த பாபா திரைப்படத்தில். பொதுவாக பெரியார் அவர்களை யாருக்கு பிடிக்காது? இந்த சங்கிகளுக்கு பிடிக்காது. அதே மாதிரி மத அரசியல் பண்ணுறவங்க, ஜாதி அரசியல் பண்ணுறவங்களுக்குனா பெரியார் அவர்களை சுத்தமாக பிடிக்காது. அவனுக்கு தான் பெரியார் அவர்களை டார்கெட் பண்ணி ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்பப்போ ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டே இருப்பானுங்க. அது மூலிமா பல்பும் வாங்கிக்குவானுங்க. ஆனால் ரஜினி அவர்கள் பெரியார் அவர்களுடைய பேரை இந்த வில்லனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு தெரில. இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இந்த ராமசாமி அப்படிங்கிற அந்த பேர் இருக்குல்ல, அதுதான் ரஜினி அவர்கள் குருவாக நினைக்கிற சச்சிதானந்தருடைய ஒரிஜினல் பேர். அதை தெரியாமல் இந்த படத்தில் வச்சுருக்காங்க. அந்த படம் 2002 அப்போ ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய தோல்வி திரைப்படமாக ஆனதுக்கப்புறமா 2022 அப்போ அந்த திரைப்படத்தை ரஜினி அவர்களோட பிறந்த நாள் அன்னைக்கு ரீரிலீஸ் பண்ணாங்க.
அந்த டைமில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற காரணம் என்ன அப்படின்னா, இந்த RRR, காந்தாரா இது மாதிரி படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி படங்களாக ஆச்சு. ஸோ அந்த நம்பிக்கையில் இந்த படமும் ஓரளவு கலெக்ஷன் அள்ளும் அப்படிங்கிற ஒரு நிலமையில அந்த டைமில் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே இந்த பாபா திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும், ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியும், ரிலீஸ் ஆகும் போதும் நடந்த சம்பவங்கள். ஸோ இதை தாண்டி ரஜினி அவர்கள் நிறைய சம்பவம் பண்ணியிருக்காரு. 2008 அப்போ அவருடைய குசேலன் திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது கர்நாடகா மக்கள்கிட்ட ரஜினி அவர்கள் மன்னிப்பு கேட்டிருந்தாரு. 2002 அப்போ கர்நாடகாவுக்கு எதிராக ரஜினி அவர்கள் பேசியிருப்பாரு. இந்த காவேரி தண்ணி கொடுக்காம கர்நாடகாவில் இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்தாங்களே, அதனால ரஜினி அவர்கள் கர்நாடகாவுக்கு எதிராக உணர்ச்சி பொங்க பேசியிருப்பாரு. இதை பாருடா எங்கள் தலைமை வேற லெவலில் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரஜினி ரசிகர்கள் ஒரு மாதிரி ஆச்சரியமா இருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் இன்வால்வ் ஆயிருக்கு. 2 சீஃப் மினிஸ்டர் வந்து திண்டாடிட்டு இருக்காங்க. அவங்களாலேயே இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு காண முடியல. நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி தீர்வு காண முடியுமா? முடியாது. இதுக்கு வந்து அது அவங்க பிரச்சனை, அரசியல் திருஷ்டி இருந்தாலும் கர்நாடகத்துல சினிமா உலகம் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அவங்க செஞ்சதுனால நாம இங்க செஞ்சுதான் ஆகணும். 40 லட்சம் தமிழ் மக்கள் கர்நாடகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. 40 லட்சம். என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? தமிழ் சொல்லும் போது அங்க வந்து அவங்க ப்ராப்பர்ட்டிக்கு அடிபட்டா அவங்க உயிர் ஆபத்தாச்சின்னு சொன்னாங்க. இங்க நீங்க போவீங்களா? உத்தரவாதம் கொடுக்குறீங்களா? கொடுங்க. கர்நாடகத்திலிருந்து எத்தனை தமிழ் மக்கள் வந்து எனக்கு போன் பண்ணி அழுது என்ன சொல்றாங்க உங்களுக்கு தெரியுமா? அது சில பேரு என் மேல இருக்கிற பொறாமையில, சில பேரு என் மேல இருக்கிற ஏதோ ஒரு பயத்துல பெருசாக்கி இருக்காங்க. எனவே இந்த டயத்துல நான் இன்னும் பெருசாக்கி திசை திருப்ப நான் விரும்ப மாட்டேன். அது யார் பேசிருக்காங்க, யார் அரசியலாக்கிட்டு இருக்காங்க, யாரை அரசியல்வாதி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள வந்து நான் எலெக்ஷன் வரும்போது நான் பாத்துக்கிறேன். அவங்களுக்கு எல்லாம் ஆன்சர் பண்றது எலெக்ஷன் வர நேரத்துல நான் இது செஞ்சுக்கிறேன். நான் வந்துட்டு நடிகர் சங்கத்திலேயோ இல்ல சேம்பர்லயோ இல்ல உள்ளூர் கூட்டத்திலேயோ உண்ணாவிரதம் தண்ணி விடணும் அப்படின்னு சொல்லி அமைதியா உண்ணாவிரதம் உட்கார போறேன். ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக இன்னொரு பிரச்சனை இருக்க முடியாது என்று கூறிய ரஜினிகாந்த் சென்னையில் கர்நாடக அரசை எதிர்த்து உண்ணாவிரதம் இருந்தார். கங்கா நதி சேரலன்னு சொன்னா அட்லீஸ்ட் தென்னந்திய நதிகளை இணைப்பு அதாவது செய்யணும். அதுக்கு எவ்வளவு பணம் ஆகுது? நானு நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுங்க, 1 கோடி ரூபாய் என் பாக்கெட்ல நான் கொடுக்குறேன். பணத்தை பத்தி தயவு செஞ்சு அரசியல்வாதிங்க யோசனை பண்ண வேண்டாம். பணம் இல்ல அப்படின்னு சொல்லி அரசியல்வாதிங்க சொல்ல வேண்டாம். நீங்க பணம் வேணும்னு சொன்னா மக்கள் கிட்ட விடுங்க, நம்ம கிட்ட விடுங்க, நாம பாத்துக்கிறோம். ஆனா 2008 அப்ப அவருடைய திரைப்படம் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கறதுக்காகவே கர்நாடக மக்கள்கிட்ட ரஜினி அவர்கள் மன்னிப்பு கேட்டிருப்பாரு. Tamil superstar Rajinikanth has finally said sorry, though he says he was just clearing a misunderstanding. This is after pro-Kannada organizations led by the Karnataka Rakshana Vedike had stopped the release of his new film Kuselan in Karnataka. இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பெரியார் அவர்களை பத்தி ரஜினி அவர்கள் பேசியிருந்தாரு. பெரியார் அவர்களை பத்தி கான்ட்ரவர்சியா ஒரு மேடையில ஏறி பேசியிருப்பாரு ரஜினி அவர்கள். பார்த்துட்டு பெரியாருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே ரஜினி அவர்கள் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ரஜினி அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா என்னால மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம சாரி என்னால மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ரஜினி அவர்கள் பேசியிருந்தாரு. பெரியார் ஹிந்து குரூப் இது வந்து 2017 இதில் எழுதியிருக்காங்க. 71 சேலமில் வந்துட்டு அந்த ஊர்வலத்தில் வந்து ராமர் சீதை அது வந்து உருவமைகள் வந்து உடை இல்லாமல் சிறப்பு மாலை அணிச்சு அது வந்து உருவத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி இதிலே வந்திருக்கு. இல்லாத விஷயம் ஒன்று தான் ஒன்றும் சொல்லலை, கற்பனையாக ஒன்றும் சொல்லலை, மற்றவங்க சொன்னது தான் இதில் வந்தது தான் நான் சொல்லியிருக்கேன். அண்டு லக்ஷ்மணா அந்த தரணியில் அங்கே வந்து தரணா பண்ண அந்த லக்ஷ்மண சார் அவர்களும் வந்து அது வந்து ஊர்ஜிதப்படுத்திருக்காங்க. ஸோ நான் வந்து இல்லாத ஒன்று சொல்லியிருக்கேன்னு சொல்லி சர்ச்சை ஆகிட்டு இருக்கு. நான் இல்லாத ஒன்றும் சொல்லலை, நான் கேள்விப்பட்டது இந்த மாதிரி மேகசின் எழுதுன்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் மன்னிப்பு கேட்கணும், வருத்தத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி, நான் மன்னிப்பு கேட்க முடியாது, வருத்தத்தை தெரிவிக்க முடியாதுன்னு சொல்லி தாழ்மையுடன் சொல்லிக் கொடுக்கிறேன். அவர்களை பற்றி பேசினது அப்படிங்கிறதுக்கு ரஜினி அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்கலாம் அவர் நினச்சிருந்தா. அந்த பேச்சு கூட ரஜினி அவர்கள் மன்னிப்பு கேட்கல. அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்தார் அவருடைய வார்த்தை மேலே.
ஸோ இந்த விஷயத்துக்கு கூட ரஜினி அவர்கள் மன்னிப்பு கேட்காம நின்றார்ல. அதே மாதிரி காவேரி பிரச்சனை பற்றி அவர் பேசும்போது, அதுக்கு படம் ரிலீஸ் ஆகும்போது பிரச்சனை நடக்கும்போது நீ என்ன பிரச்சனை வேணாலும் பண்ணிக்க, என் படத்தை நான் எப்படி வேணாலும் ரிலீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்கள் அவருடைய வார்த்தை மேலே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும். ஆனால் இல்லையே, படம் ரிலீஸ் ஆகும்போது மட்டும் ரஜினி அவர்கள் இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுவார். People to cooperate for the release of the picture. Some mistakes happen. And the mistake, we should not repeat the mistakes, right? And ask them to cooperate. That's all. Right. And they were sort of sorry for having apologized. Not apologize. No, this is not apology actually. I request them actually. I requested them to cooperate for the release of the picture. சொல்ல முடியாது. இப்போ கூட ரஜினி அவர்கள் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு பெரியார் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அந்த படத்துக்கு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சு மன்னிப்பு கேட்க சொன்னாங்கன்னா, சாரி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்கள் மன்னிப்பு கேட்டாலும் ஆச்சரியப்படல.